ஹாய், வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பிரமிளா நாகேஸ்வரராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளாக சூப்பர் ஈஸியாகி செய்து காட்டுறேன். இந்த இனிப்பு பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மா அல்லது மைதா மா 1 கப், சீனி அரை கப், ரவை 1/4 கப், தேங்காய் துருவல் அரை கப், எண்ணெய், உப்பு 1 சிட்டிகை. செய்முறை பார்க்கலாம். தேங்காய் துருவல், ரவை மற்றும் சர்க்கரை. தேங்காய் துருவல், ரவை மற்றும் சீனி மூன்றையும் கலந்து ஒரு 10 நிமிடம் ஊற விடுங்கள். ஒரு போலில் கோதுமை அல்லது மைதா மாவினை 1 சிட்டிகை உப்பு, தேவையான தண்ணீர் கலந்து சப்பாத்திக்கு பிணைவது போல் பிணைந்து மாவை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மாவில் சிறு உருண்டைகள் செய்து அதை ஒரு சப்பாத்தி தட்டில் உருட்டி பூரணத்தை உள்ளே வைத்து இந்த மாதிரி மூடி அதையும் சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி ஒரு வட்டமாக வடிவமைச்சு கொண்டு எண்ணெயை சூடாக்கி அந்த எண்ணெயில் ஒவ்வொன்றாக இந்த பொரியலை பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஒரு பண்டிகை, ஒரு விரதம் என்றால் பல விதமான உணவுகள் செய்யும்போது இந்த தேங்காய் பூரண பூரி கட்டாயம் இடம்பெற்றால் சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கோ. சர்வ் பண்ண முதல் பொடித்த சீனி துகளை சூடான பூரி மேல் போட்டும் நீங்கள் பரிமாறலாம். இன்னும் இனிப்பு சுவையை உங்களுக்கு கூடுதலாக தூக்கி தரும். கட்டாயம் வீட்டில் செய்து பாருங்கள்.